டிசிஎஃப் இப்போ நான் பார்க்கு ஒன்று அனுப்பிச்சு பண்ணிக்கிறோம். ஆனால் ஆஃபர் இருக்குது, நம்ம சின்ன ஆஃபர் வருமே காலையில் ஜாலியாக ஒரு 2-3 நாளாக ஆண்டுட்டு இருக்கேன் நான். ஆனால் அந்த சிட்டி போகணும், அதுதான் 50 வீடு பக்கம் இருக்குது, அந்த சிட்டி போகணும். வேற சாக்கத்தை அமைச்சு ஓகே நம்ம பார்க்கவே அந்த ஏரியாவுக்கு போகிறது ரொம்ப கிட்ட, அது ரொம்ப பக்கம்தான். சாக்கத்தை ரீசன் நானும் வந்து என் ஃப்ரெண்டும் பண்ணிட்டு இருக்கோம். அது எங்க இருக்குன்னா அந்த இது நம்ம அணிபக்கம் லேக் பக்கத்துல அறிஞ்சிருக்கு இந்த ஏரியா. அங்கெல்லாம் போயிருக்கேன் டிஷேப்பு நான் வர திரிக்ஸா வேறு டிஷேப்பு பாக்கிட்டு வந்துச்சு டிஷேப்பு இல்லையா. சவாலான விஷயம் இருக்கு, இன்னும் இருக்கு, அது என்ன இடிச்சு வச்சிருக்கோம் சவால. இந்த ஒரு ஃபாலான ஜக்கு ரோடு தான். பூந்து போனா அந்த சாக்கத்தை அந்த பக்கம் சுற்றி போகணும். இப்படின்னா கிட்ட நமக்கு நான் பார்க் சிவரான டாக்ஸி டிஷேப்பு. நான் மலைபாக்கில் ஃபுல்லாக சைக்கிளில் சுற்றணும் நான் பசங்களும், அந்த வீடு ரெக்கார்ட் பண்ணல. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன்னா இப்போ அதாவது ரீசெட் வர்றேன், ரீசெட் தான் 86 கிலோமீட்டர் போய் ஓட்டிருக்கேன் நான். கோயம் ஓட்டு அதிகம், அது டிஸ்பிளே மாறினானா இப்போ காமிக்குது. பசங்களாம் பார்க்க சுற்றி வரணும், இந்த மொத்த ஏரியா சுற்றணும். ஆனால் ஏற்ற முடியாது சொல்லியிருப்போம் முன்னாடியே. ஆனால் இப்போ ஸ்டேஷன் இந்த இது கொண்டு போகிறாரான் முடித்தாங்கன்னா கஷ்டம். 3 மார்க் இருக்கும். இங்கே டென்னிஸ் கோர்ட் இருக்கும், தூக்கிட்டான். தூக்கினா இந்த மாதிரி ஆயிரும். நான் ஆடுறப்பா அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்க்க. பசங்க ஆரத்தை பார்த்தோம் டேரிக்கு வருங்க. பசங்க வர அர்த்தம் இருக்கு. நானும் பாட்டி இங்கே வந்துட்டு இருப்போம் டேரி. அதுக்காக அந்த போட்டு சண்டை சண்டை போட்டு அந்த பக்கம் போவேன். டிபிஓ பிளான் போட்டு நம்ம சுற்றிட்டு இருக்கோம் டிசிஎஃப். இதான் நான் வேற பாரு நான் இருக்க பாருக்கு சீக்கிரட்லி காமிக்கிறது வந்து சண்டை பண்றதுக்கு ஒரு யாரும் இல்லை. உங்களுக்கு ஏரியா காமிச்சுங்க டவுல வரேன். இதான் நான் வர பாக்கு வந்துருக்கு. நான் ஒரு சாயந்தரமான ஸ்கூல் பசங்க வந்து நினச்சிட்டு இருக்கேன் இந்த ஏரியாவை. இங்கே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். மெயினாலும் அம்புப்புல அவனை மச்சான் சாப்பிட அவனை மாதிரி இந்த ஏரியா நமக்கு தெரிஞ்சு. இந்த ஏரியா நான் எப்படி பிடிச்சானா நம்ம அரேம்புல போட்டு பண்ணல குலப் பண்ணுறேன் நைட்டு. நான் நிறைய இதாச்சு நிறைய குலப் பண்ண போய் பிடிச்சானா அவனே என்ன டிசிஎஃப்ல சேர்த்துன்னு. இந்த உடஞ்சிது சீட்டுக்குள்ள இது உடஞ்சிருச்சு பாரு. ஃபிக்ஸ் பண்ணி இப்போ திருப்பி உடஞ்சிருச்சு. அதான் மேலே கீழே குடிக்கிறோம். ஒரு வெயிட் அந்த மாதிரி கீழே மேலே இறங்கும் டிசிஎஃப். இது ஆஃப்ரோ என்னென்ன காமிக்கிறது ஆஃப்ரோடு ஆஃப்ரோடு லெவலில் டிசிஎஃப். நம்ம சைக்கிள் தான் ஒரு பேசினா இல்லை. ஏன்னாச்சும் நான் நேற்றே நான் வீடு ரெக்கார்ட் பண்ண போட்டேன், டெய்லி வரும் ரெக்கார்ட் பண்ண போட்டேன். நேற்று ஃப்ரெண்டு கூட வேற போயிட்டேன். சைக்கிள் ஒரு சமாதம் பண்ணிட்டு போயிடுச்சு. அது ஒரு 10 நிமிஷம் சைக்கிள் சார்ஜே இல்லை. அதெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். அப்போ ஃப்ரெண்டு கூட வேற போயிட்டேன். நான் சைக்கிள் சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் சார்ஜ் ஏறிடுச்சு. அந்த சார்ஜிங் அரட்டால ரெக்கார்ட் லைட் ரிங் அடிச்சிருச்சு. ஃபுல்லாக எம்டி ஆகி ஒரு சார்ஜ் அடிச்சு ஒன்றாச்சு. அப்போ ஃப்ரெண்டு வேற போயிட்டேன் கிரிக்கெட்டு. ஏதோ ஃப்ளாப்புங்க நேற்று அங்கே வேண்டாரு பால் காணாம போச்சு. அடுத்த 2 நிமிஷம் சொல்லியே பெரிய ஃப்ளாப்பு தான். நீக்க வாங்கம்மா முடிஞ்ச இங்கே அந்த லொக்கேஷன் காமிக்கலாம் நினைக்கிறேன். நான் ஆஃபர் போயிட்டு அப்போ அங்கே போக காமிக்கிறேன் நான். அது
பாட்டிக்கு கூட இப்போ தெரியும். எங்கள் பையனுக்கு தெரியல, நான் எதாவது முடி மறைச்சிட்டு இருந்தேன், வீடியோ பார்த்தா தெரிஞ்சிடணும்னு சொல்லிட்டு மெயின் ரோமே கிராஸ் பண்ணுறாங்க டிஜே அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு. ஆஃப்டர் வீடு அந்த நேற்று ஒரு வீர போட்டோம் டிசிஎஃப் ஒரு ரவுண்டு போயிட்டு நியூ பிளேஸ் போயிட்டு அவன் பாடியை கூட்டிட்டு போனான். அது பேரும் அவங்க போகாதறான். அதாவது வந்து சரணுக்கு பிள்ளை அவங்க அவங்க ஆண்டுட்டு தான் ஏறும். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு குட்டி பையன் தரப்பிச்சேன். இப்போ பார்த்தா பேரும் தரான். அதுக்காக தராங்களா இல்லை சரணங்க வர்றாங்களா பேரு சரி ஏமாட்டுறாங்களா சரிங்க பாட்டே அடப்பாய். இன்னும் அந்த இதுக்கு போக போறேன் டிஷேப்பு என்னை யாரையும் மாற்ற முடியாது. அது அதனால வேகமா நானும் அந்த வண்டி ஸ்கிட் ஆகாது அந்த மண்ணில். இங்க இருந்தா காத்தாக்கும் டி ஷேப்பு. இங்கிருந்து வேகமா ஏற்றணும். 1 2 3 ஸ்டார்ட். அவங்கெல்லாம் பண்ணேன் அந்த மண்ணை ஏறி வரணும். நேற்று பசங்க ஆடணும். ஏன் டபுள் சைடு இந்த சைக்கிள்ல அந்த சின்ன பசங்க தாங்குது, பெரியவங்க தாங்காது. டி ஷேப்பு மண் ஜாலியா இருக்கும். கொஞ்சம் சித்துதான் ஆகும். ஜாகிரதா டென்னிஸ் கோர்ட் மாதிரி அவ இரிச்சு தள்ளிட்டாங்க. இதுக்கு அது கத்திட்டு இருக்காங்க டி ஷேப்பு. வச்சுட்டாங்க வர. ஆனா எங்களுக்கு போய் ஜாலியா இருக்கு. மண்ணில் ஏரியான்னுட்டும் கீழே வந்து வாடகை இருக்கும். மண்ணுக்கு கரெக்ட் இருக்கும். ஆஃப் ரோட்ல ஓட்டுற ஜாலியாக இருக்கும் டி ஷேப்பு. ஒரு இது வந்து ஒரு அணிபக்கம் லேக் டி ஷேப்பு. அணிபக்கம் லேக் சுற்றி அணிபக்கம் லேக் எங்களுக்குன்னா எங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்கு. நீங்க விசிக்கலாம். அணிபக்கம் லேக் போடுங்க நேப்ல வரும். அணிபக்கத்தில் இருக்கீங்கன்னா மணிபக்கம் லேக் வாங்க டி ஷேப்பு. ஆனால் அதை மெயின் ரோடில் காட்டுவோம். ஆனால் நம்ம மணிப்பக்கம் லேக் ரோடு இருக்கு இதானா அந்த ரோட்ல நாங்கள் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனால் எங்களுமே பார்த்தீங்கன்னா அழகான அதான் மணிப்பக்கம் லேக் ஃபுல்லாக சுற்றணும். அணிபக்கம் லேக் ஃபுல்லாக சுற்றணும். ஆனால் வீரக்கா பண்ணல வீரக்கா பண்ணா ஒரு நாள் நான் ரெக்கார்ட் பண்ண டி ஷேப்பு. ஃப்ரெண்டோட சொந்தக்கார பையன் நான். டி ஷேப்பு இந்த இடத்தை எஃபெக்ட் பண்ண பார்க்க காமிச்சிட்டேன். நீங்க நான் கண்டிப்பா வர போறோம். இங்க எனக்கு நிறைய ஃப்ரெண்டு. பேசிக்லி இது அம்பு இங்க பசங்க சைட்டு இங்க கிடைச்சாங்க. யார் இருக்க மாட்டாங்க டி ஷேப்பு. நம்ம மட்டும்தான் இப்ப வெயில்னால யாரும் மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க. ஆறாம் டி ஷேப்பு ஃபோட்டோ எடுத்துட்டு போய் நம்ம அங்கே அன்னோட காமிக்க டி ஷேப்பு அங்கே போயிடணும். இது வரேன் டி ஷேப்பு வரேன். இப்போ போய் பார்த்துருப்பேன். இப்ப சொல்லுங்க. இப்ப அப்படியே நம்ம அங்க போய் டி ஷேப்பு இங்கிட்ட நம்ம இந்த ஏரியா கொஞ்சம் தூரம்னா
இந்த பக்கம் போனான் இப்படியே போயிருந்தான். அந்த சரி கரெக்டா இருக்கும். டிசேஃப் யாருன்னா 9 தெரிஞ்சுங்க. அவனீங்க போனா அங்கே போயிட்டு அப்படியே நான் அங்கே போயிட்டேன். நான் வா டிசேஃப் போட்டு பசங்க மாதிரி நான் ஃபீல் போகாது. ஃபீல் போகுது. அப்ப என்ன பண்ணா ஈஸிக்கு ஆஃப் பண்ணி நான் பண்ண செய்யறேன் டிசேஃப். அதான் ஏதாவது நினச்சா அப்படியே நம்ம டெரிக்கிட்டு போனேன். டெரிக்கு வைத்தாங்க நான் ஐயா டிசேஃப் என்ன சொல்லிட்டு போல ஏரியா பேர் நான் வந்து காமிக்க போறேன். ஆமா அதே மோட்டார் பைக் தான் பைக்கு வச்சிருப்பாங்க. நம்ம ஈஸிக்கு வச்சு மாஸ் பண்ணிட்டோம். பாதிமா பட கீ சைக்கிள் வச்சே ஓட்டிட்டோம். பட கீ சைக்கிள் வச்சு ஓட்டிட்டோம். இப்போ இந்த ஈ சைக்கிள் பண்றதும் ஜாலியாக பிடிதான் எஃபா பண்ணிட்டு இருக்கோம் டிசேஃப். நீ என்ன பண்ணுவோம்னா நான் அங்க போனப்போ பாக்குறேன் டிசேஃப். அதனால அந்த ரோடு ரீச் ஆன டிசேஃப் இப்ப கிட்ட வந்துட்டோம். ஓகேவா அதுவும் ஒருத்தர் காமிக்கணும். லாக்கப் பண்ணிட்டேன் நானு. டிசேஃப் இந்த வீடியோ லைக் பண்ணி சாப்பிடுங்க. நான் வேணும் நம்ம பாத்தீங்களா. ஆனா சொல்றேன் டிசேஃப் 60 நம்ம பசங்க கொண்டு வந்துட்டாங்க. 64 கொண்டு வாங்க டிசேஃப். வந்து ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்க ஏறணும் 72க்கு போச்சு. டக்குன்னு இந்த கம்மியாச்சு. இது அப்படியே இறங்கி 60 வந்துச்சு ஃப்ரெண்டு சொன்னான். அவ்வளோதான். டிசேஃப் அவ்வளோதான். இந்த ஏழு மணி கிளாஸ் பண்ணணும் டிசேஃப். ஆமா இந்த ஏரியா மட்டும் கிளாஸ் பண்ண போறோம். அது இங்க 350 வருஷம் டிசேஃப். இல்ல அவ்வளோதான். என்ன வண்டி வரல டிசேஃப். வண்டி வரல டிசேஃப் கிராஸ் பண்ணிக்கலாம். இதாங்க நம்ம நைட்டு வந்துருந்தேன். இதாங்க நம்ம டெய்லி ஏரியா. இது தெரிவிக்கு வீடு. ஆமா நினைச்சேன். இதுக்குமே இந்த வீடியோ முடிச்சு டிசேஃப். பை.